தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் காலிஃபிளவர் விலை திடீரென வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலிஃபிளவர் விவசாயம் பரவலாக நடைபெற்று வரும் நிலையில் தொடர் முகூர்த்த நாட்கள் இல்லாத காரணத்தால் மார்க்கெட்டில் காலிஃபிளவரின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் 1 கிலோ காலிஃபிளவர் 10 ரூபாய்க்கு கூட விலை போகாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் விலை வீழ்ச்சியால் ஏமாற்றம் அடைந்த திருமாலபுரம் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்ற விவசாயி தனது 1 ஏக்கர் நிலத்தில் விளைந்த காலிஃபிளவரை டிராக்டரில் உழுது அளித்தார். விலை வீழ்ச்சியால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் திமுக அரசு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கோவை வெள்ளியங்கிரி மலையின் உச்சியில் திடீரென ஏற்பட்ட சுழல் காற்று பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சில நிமிடங்கள் மெய்மறந்து நிற்கச் செய்த இந்த அரிய நிகழ்வை பக்தர்கள் செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்த நிலையில் வீடியோ காட்சிகள் வேகமாக பகிரப்பட்டு வருகின்றன. மலைப்பகுதியில் எதிர்பாராத இயற்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடியதால் பக்தர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கோவிலாங்குளம் மண்டல வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் 129 ஏக்கர் நிலத்தை சிப்காட் பயன்பாட்டுக்கு கையகப்படுத்தும் அரசின் திட்டத்திற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த நிலம் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயனளிக்கின்றது என குறிப்பிட்டு ஒரு மண்ணும் எடுக்க விடமாட்டோம் என வலியுறுத்திய விவசாயிகள் சீமை கருவேல மரங்களை அகற்ற விவசாய சங்கங்கள் மற்றும் தன்னார்வலர்களை நியமிக்க வேண்டும் எனவும் கூறினர். அதே நேரத்தில் குறை தீர்க்கும் கூட்டத்தில் முக்கிய துறை அதிகாரிகள் பங்கேற்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் சிப்காட் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என கோட்டாட்சியரிடம் மனுவும் வழங்கினர். கோவை மாவட்டம் கருமத்தப்பட்டியில் 2 வயது குழந்தை நிலத்தடி நீர் தொட்டியில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கருமத்தப்பட்டி செந்தில் நகர் பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மீனா தம்பதியரின் 2 வயது குழந்தை சிரஞ்சீவி விக்ரம் வீட்டின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கு திறந்த நிலையில் இருந்த நிலத்தடி நீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். இதையடுத்து குழந்தையை காணவில்லை என தேடிய பெற்றோர் குழந்தை நிலத்தடி நீர் தொட்டியில் விழுந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. மதுராந்தகம் நகராட்சி தூய்மை பணியாளரை அவமதித்து திமுக பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நகராட்சியில் களப்பணியாளராக பணியாற்றும் பெண் அரசு ஊழியர் நிலாவை தரக்குறைவாக பேசி அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக திமுக பொறுப்பாளர் அதேவேல் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ஒரு நாள் விடுப்பு கேட்ட மற்றொரு பணியாளரையும் வயது வரம்பின்றி அவர் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. பணியாளர்களிடம் அராஜக செயலில் ஈடுபட்ட திமுக பொறுப்பாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திற்கு தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். லீவே உனக்கு கிடையாது. ஏன் லீவ்லாம் கொடுக்க முடியாது? ஆள் இல்லை. இடைவா ஏன் ஆள் இல்லை? வெளியே போறேன். இல்லை